வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் நம்ம அறிவு செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலிங்கம். முத்துலிங்கம் ஐயாவுடைய அமெரிக்கக்காரி அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது காலச்சோடு பதிப்பத்தின் வழியாக வெளிவந்திருக்கு. நான் வாங்கும்போது இதனுடைய விலை வந்து 200 ரூபாய். இப்போ நற்றினை பதிப்பகத்தில் முத்துலிங்கம் ஐயாவுடைய சிறுகதை சரி, கட்டுரை தொகுப்பும் சரி, ரெண்டுமே தொகுப்பாகவே வந்திருக்கு, முழு தொகுப்பாகவே வந்திருக்கு. அதனால் நீ அதை வாங்கி பயன்படுத்தலாம். நண்பர்களே, முத்துலிங்கம் நம்ம ஏற்கனவே அவருடைய 3 புத்தகங்களை நம்ம அந்த சேனல்லே அறிமுகம் பண்ணியிருக்கோம். நிறைய தடவை அவரை பற்றி சொல்லியாச்சு. இருந்தாலும் சில எழுத்தாளர்களை பற்றி திரும்ப 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 வாசகர்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். முத்துலிங்கம் ஐயா கனடாவில் இப்போ இருக்கார். என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர், என்னுடைய குருநாதர். இவர் பிறந்தது இலங்கையில கொக்குவில் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான். இவர் ஆடிட்டராக இருந்து ஐநா சபையில் வேலை பார்த்துருக்காரு. அதன் பொருட்டே பல நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காரு. தமிழில் பல நாடுகளில் தங்கியிருந்து அந்த மண் சார்ந்து எழுதிய ஒரே எழுத்தாளர் இவர் மட்டும்தான். மற்றவங்க பயண இலக்கிய மாதிரி போயிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜானகிராமன் ஜப்பான் போயிருக்காரு. அங்கே அதை பற்றி எழுதியிருக்காருன்னா ஒரு பயண கட்டுரை மாதிரி எழுதியிருக்காரு. அதே போல் ஜெயமோகன் போயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் வெளிநாடுகளுக்கு போய் அந்த பயணத்தை பற்றி எழுதியிருக்காங்களே ஒழிய அங்கே தங்கி இருந்து அங்கே வேலை பார்த்து அந்த மண் சார்ந்த படைப்புகளை எழுதுனதே கிடையாது. முத்துலிங்கம் ஐயா மட்டும்தான் அதை எழுதியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. குறிப்பாக கதைகளை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை மையமாக வச்சு கதை எழுதியிருக்காரு, ஆப்பிரிக்கா மையமாக வச்சு கதை எழுதியிருக்காரு, கனடாவை வச்சு எழுதியிருக்காரு, இலங்கை மையமாக வச்சு எழுதியிருக்காரு. இப்படி நிறைய பலதரப்பட்ட வாய்மைகளில் சிறுகதை எழுதுவதில் முதல் படைப்பாளி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த அமெரிக்கக்காரி அப்படிங்கிற இந்த தொகுப்பில் ஒரு 14 கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மயானம் பராமரிப்பாளர். மயான பராமரிப்பாளர். இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. இந்த கதை அவன் அப்படின்னு இந்த கதை முழுசு வரும். அதாவது வந்து ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய மாதிரி கதை இருக்குது. அவன் உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஒரு பெரிய ஆசையெல்லாம் இல்லை, திடீர்னு அமைஞ்சு போனது. அவனுக்கு ஒரு ஆப்பிரிக்க ஏஜென்ட் அதில் பார்க்குறாரு. அந்த ஏஜென்ட் சொல்லித்தான் இவன் ஆஸ்திரேலியா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வந்துருச்சு. சரி, ஆஸ்திரேலியா போகலாம் அல்லது முதல்ல உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு அவன் நினைக்கிறான். அப்போது அந்த ஏஜென்ட் சொல்கிறாரு, பாக்கெட்டில் 2 பாக்கெட் இருக்குது, 2 கையிலையும் அந்த பாக்கெட்டில் கையை விட்டு சொல்கிறாரு, உலகத்தை கிழக்குலேருந்து இப்படி நீங்கள் சுற்றி வரலாம், உலகத்தை மேற்கு வழியாக இப்படி நீங்கள் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி காட்டுறாரு. அவன் அந்த ஏஜென்ட் பார்க்கறதுக்கு முட்டாள் மாதிரி தெரியுது. ஆனால் முட்டாள்லாம் கிடையாதுங்க, பயங்கர புத்திசாலி. அப்படி அவன் சொல்லித்தான் நான் முதல்ல லாஸ் ஏஞ்சலேருந்து சிட்னிக்கு போகிறதுக்கு, ஆஸ்திரேலியா போகிறதுக்கு எனக்கு முதல்ல ஐடியாவே கிடைக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு முடிவெடுத்தேன். இப்படி போகும்போது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, உலகத்தை சுற்றி 80 நாட்கள் அப்படிங்கிற புத்தகம் எனக்கு பாடமாகவே வந்திருக்கு. அதில் வர்ற ஹீரோ என்ன செய்வான்னா, உலகத்தை கிழக்கிலேருந்து சுற்றி வரலான்னு சொல்லி போய் 80 நாட்களில் சுற்றி வந்திருப்பான். ஆனால் உண்மையிலேயே அவன் 80 நாளில் வரமாட்டான், 79 நாள்லேயே வந்துடுவான். மெகல்லன் மேற்கு நோக்கி சுற்றி போகலான்னு சொல்லிட்டு 79 நாள் வந்திருப்பாரு. உண்மையிலேயே ஒரு நாள் கூட தான் வந்திருக்கும். ஏன், என்ன காரணம்னா, சர்வதேச தேதி கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கோட்டை தாண்டும் போது ஒரு நாள் டப்புக்குன்னு மாறிடும். அப்படி மாறுறதுனால வர்ற விளைவு தான் இது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். லாஸ் ஏஞ்சலில் அந்த ஏர்போர்ட்டில் நின்றுருந்தேன். அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது பனி பெய்கிற மாதம், எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்குது. இப்போ அந்த ஃப்ளைட்டு கிளம்புனா கூட அந்த ரோட்டில் உள்ள பனியை பூரா கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சிப்பந்திகள் பூரா வந்து அந்த பனியை பூரா ஒதுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது அந்த ஃப்ளைட்டை கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பயணம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து எல்லாரும் அந்த காத்திருக்கணும் அறையில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த ஃப்ளைட்டானது ஒரே இதில் லாஸ் ஏஞ்சலில் கிளம்பி சிட்னியில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கிளம்புது. இவங்க மதிய நேரம் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அந்த காத்திருப்பு அறையில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே சிட்னி போகிற ஆட்கள் தான். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல் இங்கே இருக்கும்போது பயங்கர குளிர் அடிக்கும். அதுக்கு தக்கன கோட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. போய் இறங்குற இடம் என்ன அப்படின்னா சிட்னி. அங்கே இந்த சமயத்தில் பயங்கரமாக வெயில் அடிக்கும். ஸோ அதுக்கு தக்கன மாதிரியும் அவங்க நினச்சிறாங்கன்னா ஒரு காட்டன் ஷர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்படி இவங்க உட்காந்துருக்கும் போது அவன் பார்க்குறான், பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு.
என்ன அப்படின்னா அவர் கொஞ்சம் சவுட்டாக இருக்கார், ஒரு 30 35 வயசாக இருக்கலாம். அவர் சட்டையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு தொப்பை இருக்கனால பட்டன்லாம் இறுக்கி பிடிச்சி பிதுக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவன் இவரை பார்க்குறான். பார்க்கும்போது அவர் வந்து பக்கத்தில் ஆளுகிட்ட பேசிகிட்டே இருக்காரு. அப்போது கையில் உள்ள பாம்பு டேட்டோ இருக்கு இல்லையா, அந்த இதை வரைஞ்சிருக்காப்புல பச்சை குத்தி இருக்கு. இவர் கையை நீட்டி பேசும்போதெல்லாம் அந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு உள்ள இறங்கி உள்ள பாம்பு வெளியே எட்டி பார்த்துட்டே இருக்கு. இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு இருக்கும். அந்த 5 வயசு குழந்தை அப்போ தான் அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. பார்த்துக்கிட்டே இருந்தோடனே அவங்க அப்பா அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காரு. தடவி கொடுத்துட்டே இருந்தோடனே இவன் அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட அவன் கேட்குறான், எப்படியும் பேச்சு கொடுத்தானே ஆகணும், ஏதாவது ஒன்று பேசுனா ஆரம்பிக்கணும் இல்லையா. உடனே இவன் கேட்குறான், நேராக சிட்னி தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. இந்த கேள்வி அபத்தம்னு அவனுக்கே தெரியும். ஏன்னா இந்த ஃப்ளைட்டு சிட்னி தான் போகுது, சரி இருந்தாலும் கேட்கணும் இல்லையா அப்படின்னோடனே இவன் கேட்குறான். கேட்டவுடனே ஆமாம் அப்படிங்கிறாரு. இந்த குழந்தைய வந்து அவங்க அம்மாட்ட விட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டில் போகும்போது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, சாயங்காலம் கிளம்புது இந்த ஃப்ளைட்டு, வெள்ளிக்கிழமை மாலையில் கிளம்புது. ஆனால் ஒரே நாள் நைட்டில் ஞாயிற்றுக்கிழமை போயிடும். எப்படி அப்படின்னா சனிக்கிழமை வராது, அந்த சர்வதேச கோட்டை தாண்டும்போது ஒரு நாள் தள்ளி போயிடும், ஒரே நாளில் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் அப்படின்னோடனே அந்த பக்கத்து அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, ஆமாங்க இது இப்படி தாங்க, நான் கிரீன்விச் அப்படிங்கிற ஏரியாவில் அந்த மெரிடியன்கிற இடத்துல நான் போயிருக்கேன். அங்கே வந்து எப்படின்னா ஒவ்வொரு நாள் 1 மணிக்கு ஒரு கருப்பு பாலை தூக்கி போடுவாங்க, இப்படிலாம் அங்கே பண்ணுவாங்க அப்படின்னே அவன் சொல்கிறான். ஆமாங்க இதே மாதிரி தாங்க ஒரு தீவு இருக்குது அமெரிக்கா பக்கத்தில், அந்த தீவில் வந்து சாமோ ரொங்கோ அப்படின்னு 2 தீவு இருக்குது, 2க்குமே 5 நிமிஷம் கேப் தான். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, சாமோவில் திங்கக்கிழமை காலைல 6 மணி ஆனால் ரொங்கோவில் வந்து செவ்வாய்க்கிழமை காலைல 6 மணி. பாருங்க 5 நிமிஷம் கேப்பில் ஒரு நாளே வித்தியாசப்படும் அப்படின்னோடனே, ஆமாங்க இதெல்லாம் கற்பனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எல்லாமே கற்பனை தானே, என்ன சொல்கிறது, நம்ம வந்து நிலநடுக்கோடுங்கிறோம், அதுவுமே கற்பனை தான். இந்த அடுத்து நியூ இயர் வரப்போகுது, அதுவும் கற்பனை தான், எல்லாமே கற்பனை தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த ஆள் இருக்கான் இல்லையா பக்கத்தில் உள்ளவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் குழந்தைய பார்த்துங்க நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படிங்கிறாப்புல. இன்னும் ஃப்ளைட்டில் ஏறவே இல்லை இவங்க வந்து. சரின்னு சொன்னோடனே அவன் கிளம்பிட்டா, பாத்ரூம் கிளம்பிட்டாப்புல. இவன் கேட்குறான் அந்த பொண்ணை பார்த்து, உன் பேர் என்ன அப்படிங்கிறனே, டிலன் அப்படிங்குது. என்ன படிக்கிற அப்படின்னா 1வது படிக்கணும் அப்படிங்குது. அப்படியா ஆஸ்திரேலியா போகிறீங்களோ அப்படின்னு சும்மா கேட்குறாரு. ஆமாம் நான் போவேன் ஆனால் திருப்பி வரமாட்டேங்குது. அப்பா அப்படிங்கிறனே, அவரோட மயானம் தான் இங்கே இருக்கே அப்படிங்குது. இவனுக்கு பக்குன்னு போயிடுது, மயானம் இங்கே இருக்குது, அப்பாவோட மயானம் இங்கே இருக்குது அப்படின்னே. ஆமாங்குது. அதுக்கு மேலே அந்த குழந்தைகிட்ட பேசுறதுக்கு இவனுக்கு மனசே வரல. என்னடா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே அந்த அப்பா வந்துடுறாரு. விரும்புன்னு வந்தவொடனே கையில் ஒரு பொம்மையை கொண்டு வர்றாரு. பொம்மையை கொண்டு வந்தேன் இந்த குழந்தை வந்து அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி போயிட்டு அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அந்த பொம்மையை வாங்குது. எப்பா எத்தனை தடவை அந்த பொம்மையை வந்து நான் வாங்குன்னு சொன்னப்பல நீங்கள் வாங்கி தரவே இல்லை, எங்கள் ஸ்கூலில் நிறையா பிள்ளைங்க இந்த பொம்மை தான்ப்பா வச்சுருக்கு, இந்த பிள்ளை இந்த பொம்மை வந்து ரொம்ப சூப்பரான பொம்மைப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்குது. எப்பா அந்த பொம்மையில் என்ன தெரியுமா விசேஷம், இதோட முதுகுக்கு முன்னாடி ஒரு பட்டன் இருக்குப்பா, அந்த பட்டனை அப்படி நகட்டினோடனே தேங்க்யூ டாடின்னு கத்தும்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படிங்கிறாரு. உடனே அந்த பொம்மையை வச்சுட்டு என்ன செய்யறேன்னா அப்படியே கொஞ்சிக்கிட்டு அந்த பொம்மையை தலையை சீவிக்கிட்டு பொம்மையை நெஞ்சோட வச்சுக்கிட்டு இப்படியே இருந்துக்கிட்டு அந்த குழந்தை அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மனைவியை பார்க்க போகிறீங்கல்ல. ஆமாம் சார், என் குழந்தைய கொண்டே விட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாப்புல. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஃப்ளைட் ரெடி ஆகிடுச்சு வாங்கன்னு சொன்னோடனே விறுவிறுன்னு லக்கேஜ்லாம் பூரா எடுத்து கொண்டு வராங்க. அந்த ஆள் தான் குழந்தைய கூட்டு முன்னாடி போகிறாரு. இவனும் பின்னாடியே போயிட்டு நினைச்சிடான் அப்படின்னா உள்ளே உட்காந்துருந்தாங்க. உட்காந்தோடனே அந்த குழந்தைய வச்சுட்டு நினைச்சிடாருன்னா தான் குழந்தைய வந்து ஜன்னலோர இருக்கையில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் வந்துக்கிறாரு. இப்போ அடுத்த சீட்டில் இவன் உட்காந்துருக்கான். இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. பறந்தவுடனே சத்தங்கத்தான் எல்லாம் அடங்கி முடித்த உடனே இவன் கேட்குறான் அவர்கிட்ட வந்து, சரி ஏன் என்னாச்சு, உங்கள் மனைவி என்னாச்சு, ஏன் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறீங்க? இல்லை என் மனைவியோட டைவர்ஸ் ஆகிடுச்சுங்கிறது. அப்படியா? ஆமாம் அப்படின்னே.
1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குழந்தைய நான் வந்து 1 வருஷமாக நான் தான் வளர்த்துட்டேன். என் குழந்தைய வந்து 1 வருஷம் நான் வளர்த்துட்டே வர்றேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு இவன் கேட்குறான். 1 வருஷம் முன்னாடி என் மனைவி இருந்தாங்க. என் மனைவி என்ன செஞ்சான்னா, ஒரு நாள் எல்லாமே மேக்கப் பண்ணிட்டு வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டு ஆள் திருப்பி வரவே இல்லை. திருப்பி வரவே இல்லைனா என்னடா ஆள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்னா போலீஸில் போய் புகார் கொடுத்தேன். எல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. விசாரிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் தெரியுது அவள் சிட்னி ஆஸ்திரேலியா போயாச்சு, யாருடைய போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வருது. என் மனைவி என்னோட பயங்கர புத்திசாலி. ஏன்னா என்கிட்ட உள்ள $20,000 அவள் கணக்கில் மாற்றிக்கிட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெண்கள் வந்து ஆண்களோட புத்திசாலி. ஏன்னா அவள் கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் முன்னாடி வரைக்குமே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் கிளம்பியிருக்காங்க. இது எனக்கு தெரியவே தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, எல்லா வேலையும் அவளே பார்த்துட்டா. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, என்னுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. அவள் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போன பின்னாடியும் கூட அவள் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை பூரா எடுக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தா. எடுத்தாருன்னு நானும் கொடுத்துட்டே இருந்தேன். இன்னமும் சொல்ல போனால் எங்கள் டைவர்ஸுக்கு அவள் அப்ளை பண்ண உடனே அவங்களுடைய லாயருடைய அமௌண்ட்டை கூட நான் தான் கேட்டேன் அப்படிங்கிறாப்புல. உடனே இவன் கேட்குறான், என்னங்க இப்படி அநியாயமாக இருக்குது, அவ்வளோ பெரிய நல்லவனா நீங்கள் இருக்கீங்களே, ஏன் என்ன காரணம், ஏன் இப்படி இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, ஏன் இதில் என்ன சார் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற இவன் கேட்குறான். சரி, உங்களை விட்டு பிரிஞ்சு வரக்கான காரணம் தான் என்ன? அவங்க சரியாக படிக்கலையா, வேலை பார்க்கலையா? இல்லை, நான் நல்லா தான் படிக்க வச்சேன், நல்லா படிச்சிருந்தது, வேலை பார்க்கல. பின்னையே நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அவளுக்கு போதுமானதா இல்லை. அது மட்டும் கிடையாது, என்னுடைய தொழில் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லைங்க. என்ன தொழில் அப்படின்னே அவர் சொல்கிறாரு, நான் வந்து மயானத்தை லீஸுக்கு எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணுற வேலை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 13 மயானத்தை வந்து நான் வந்து எடுத்து சுத்தம் பண்ண எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அடக்கம் பண்ணும்போது நாங்கள்லாம் கூட போய் எல்லா வேலையும் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் லீஸுக்கு எடுத்த மாதிரி எடுத்து இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் என் உடம்புலேருந்து பிணவாடை அடிக்குன்னு சொல்லி என் மனைவி பக்கத்தோட வராது. என்னை அப்படி ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டே இருந்தா. ஒரு கடத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே இவன் கேட்குறான், உங்களுக்கு அவன் மேலே கோபமே வரலையா, ஏன் இப்படி அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஏன் கோவப்படணும், எங்களோட எத்தனையோ பணங்கள் வருது, ஆள் அரவம் இல்லாத பணங்கள் கூட வருது. அந்த பணத்தெல்லாம் நாங்கள் தான் எடுத்து உள்ளே புதைச்சி சிலுவையெல்லாம் வச்சுட்டு நாங்கள்லாம் வச்சுடுவோம். அந்த பிணங்களே நான் சமமாக பார்க்கும்போது என்னோட இத்தனை வருஷம் இருந்த இவளையே நான் சமமாக பார்க்கக்கூடாது, அதனால சமமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டே இருக்காரு. இரவு நேரம் வந்துருச்சு. இரவு நேரம் வந்தோடனே எல்லாரும் படுத்துட்டாங்க. இவன் நினைச்சான்னா நம்ம தூங்கக்கூடாது, ஏன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு முடிஞ்சவொடனே உதிக்கக்கூடிய சூரியன் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அந்த சனிக்கிழமை ஒரு நாள் கடக்கிறத இவன் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஃப்ளைட்லேயே போகிறான். ஆனால் அவர் அப்படி கிடையாது, அந்த குழந்தைய வச்சுருக்கு அப்படி கிடையாது, அவர் தூங்கிட்டார். இப்போ இரவு நேரத்தில் என்னாருன்னா எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பாட்டியம்மா வந்து எனக்கு இந்த சாப்பாடெலாம் வேணாம் அப்படிங்குது. பக்கத்தில் அந்த இவர் இருக்கார் இல்லையா, அந்த குழந்தைய வச்சவர் ஒரு ஒயின் வேணும்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே படுத்துடுறாரு. அந்த குழந்தைய அப்படியே முதுகில் தட்டி 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 படுக்க வச்சுட்டே இருக்காரு. இவன் என்ன செய்யறான்னா கண்ணை முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த சிப்பந்திகள் சொல்கிறாங்க, உங்களுக்கு 3 சினிமா போடுவோம், ஏன்னா இரவு நேரத்தை நீங்கள் கழிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டோடனே ஒரு சினிமா போடுறாங்க. அந்த சினிமாவில் வந்து எல்லாரும் சேர்ந்து விரட்டி அடித்து ஒரு மிருகத்தையோ ஒரு காண்டாமிருகத்தையோ குதிரையோ அடிச்சுறாங்கன்னா அடக்கி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு சினிமா போடுறாங்க. அதில் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு யானையை விரட்டி அந்த கதாநாயகி விரட்டுற மாதிரி ஒரு சீன் வருது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவர் என்ன செய்றாருன்னா சாப்பாட்டில் கையை வச்சுட்டு சாப்பிடும் போதும் தெரியுது மஞ்சள் வெளிச்சம் ஃப்ளைட்டுக்குள்ளே வருது. அப்பாடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்னன்னா சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை பிறந்துருச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஃப்ளைட் ஏறி ஒரு நைட்டுக்குள்ளேயே மறுநாள் வந்து டக்குன்னு சனிக்கிழமை எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து திரும்பி பார்க்குறாரு, அந்த ஆள் எந்திரிச்சிடலாம்ல, அந்த குழந்தை அப்பா இருக்கார் இல்லையா, அவர் எந்திரிச்சிடாரு. எந்திரிச்சோடனே 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்பா இவன் சொல்கிறான், உங்களுக்கு கவனிக்கலைன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிகாலை இந்த கோட்டை தாண்டினோடனே சர்வதேச தேதி கோட்டை தாண்டினோடனே நம்ம பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணார், எல்லாரும் கைதட்டினாங்க அப்படின்னோடனே ஆஹா நான் தூங்கிட்டேனே, அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் பேசிகிட்டே வர்றாங்க. மறுபடியும் இருக்க இப்படி பேசி அந்த ஃப்ளைட்டில் பேசிகிட்டே இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, இந்த பழைய சங்க இலக்கியத்தில் வந்து ஒரு எருமாடு வந்து குளத்தில் ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுசும் அந்த ஃப்ளைட்டில் எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கேயே காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிற மாதிரியே போச்சு. உடனே இந்த அப்பா கேட்குறாரு, அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, சரி இந்த பொம்மைக்கு நீ என்ன பேர் வைக்கலான்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னோடனே நானா சரி பார்ப்போம்
அது அப்போ இங்கே பார்ப்போம், இப்போலாம் ஒன்றும் நான் யோசிக்கலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ளைட்டு வேகமாக பறந்து லேண்ட் ஆயிடுச்சு. லேண்ட் ஆனவுடனே எல்லாரும் அந்த இமிக்ரேஷன் எல்லாத்தையும் தாண்டி இறங்கி போயிட்டுருக்காங்க. இவனும் பின்னாடி வர்றான். அவர் தான் குழந்தைய கூட்டு முன்னாடி போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருந்தோடனே அந்த குழந்தைகிட்ட அவர் சொல்கிறாரு, அப்பா நீ அம்மாட்ட வந்து அழுகக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும், சரியா அப்படிங்கிறாரு. அந்த பிள்ளை சரி 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 தலையாட்டிகிட்டே இருக்குது. வெளியே வந்தோடனே தூரத்தில் ஒரு அம்மா வருது, சட்டன்னு வருது. அந்த அம்மா வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, மண்புழுவின் நிறத்தை போல இருந்தார் அப்படிங்கிறாரு. அந்த ஆஸ்திரேலியா அமெரிக்காலேருந்து போனவங்க அப்படி தான் இருப்பாங்க, அந்த கலர் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா, ஒரு கத்திரிக்கோள் நடந்து வந்ததை போல சட்டக் என்று நடந்து வந்து கொண்டே இருந்தாள். இந்த குழந்தைய அப்பா பார்க்குறாரு, அவருடைய கை வந்து அழுத்தி பிடிச்சிருக்கேன் அந்த குழந்தைய வந்து. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவர் பார்க்க முடியாது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்மாட்ட நீ நல்லபடியாக இருந்துக்கினியா கண்ணே, சரியா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. அந்த அம்மா பார்த்துட்டு ஹலோ அப்படிங்குது, இவர் ஹலோ அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, 2 பேருக்கான அந்த தொடர்பே அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இவன் பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்தோடனே அந்த குழந்தை அவங்க அம்மா கூட போயிட்டே இருக்கு. போன உடனே வெமா திடுத்துன்னு ஓடி வந்து இந்த பொம்மை நீயே வச்சுக்கப்பா அப்படிங்குது. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டுன்னா, இந்த பொண்ணை அந்த பொம்மையை நீயே வச்சுக்கோ. சரி இந்த பொம்மைக்கு நீ என்னப்பா பேர் வைக்க போகிற அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, நான் ஒன்று செய்யட்டுமா, இது சனிக்கிழமை பேர் வைக்கிறேன், இந்த பொம்மைக்கு பேர் சனிக்கிழமை, நீ எந்த சனிக்கிழமை வந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பிரயாணத்தில் ஒரு சனிக்கிழமை தவற விட்டோம் இல்லையா, அதனால நான் அந்த குழந்தைக்கு சனிக்கிழமைன்னு பேர் வைக்கிறேன் இந்த பொம்மைக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை அங்கே அம்மா கூட போயிட்டு ஒரு அமெரிக்கக்காரி சைகை செல்வது போல என்று சொல்லிவிட்டு குழந்தையோடு போனாள் அப்படின்னு சொல்லி ஆமத்துலிங்க அந்த கதையை முடிச்சிருக்காரு. ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் தகப்படுக்குமான பாசத்தை ரொம்ப அற்புதமாக இவருடைய கதைகளில் ஒரு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. என்ன கமெண்ட் சொல்லுவாங்கன்னா, ஆமத்துலிங்காவுடைய கற்றையும் கதையும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அவருடைய கட்டுரைகளில் சில கவிதைக்கான கூறுகள் இருக்கும், கதைகளில் நிறைய டீட்டெயில் சேர்த்துருப்பார். நிறைய நாடுகளில் வேலை பார்த்துருக்காரு இல்லையா, அதே போல் நிறைய எழுத்தாளர்களை பற்றி பேசும்போது அவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்டுரையை படிக்க போனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் நிறைய நண்பர்கள்ட்ட சொல்கிறது உண்டு, நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்குறீங்களோ இல்லையோ ஆமத்துலிங்க ஐயாவுடைய சிறுகதையும் கட்டுரையும் வாங்கி படிங்க, நீங்கள் உலகமே உங்கள் கையில் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமான புத்தகம். அமெரிக்கக்காரி அப்படிங்கிற இந்த தொகுப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கதைகள் இருக்குன்னு சொன்னேன். எல்லாமே அற்புதமான கதைகள். நான் வந்து சோறு பானைக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒரு சோறத்தை நான் கொடுத்துருக்கேன். அவசியம் வாங்கி படிங்கள், தொகுப்பாக வாங்கி படிங்கள். இப்போ நற்றினிய பதிப்பகம் ஆமத்துலிங்க ஐயாவுடைய சிறுகதை தொகுப்பையும் கட்டுரை தொகுப்பையும் முழு தொகுப்பாகவே போட்டிருக்கு, அதை வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.